வலிமையான பொண்ணும் அழகான பையனுங்கிற இதில் நாடகத்தில் நம்ம எபிசோட் 2 பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி எபிசோட் 1 பார்த்து போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு நல்லா புரியும். ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கூப்பிட்டு இனிமேல் நீ பட்ட பேர் வச்சு கூப்பிட்டினா அவ்வளோதான் மண்டையை உடச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மண்டையிலே ஒன்று விடுறா டப்பின்னு. அதை ஹீரோ பார்த்து அது பண்ணிட்டு ஹீரோ வந்து ஒரு ஸ்ட்ராங் கேர்ள் தானே, அதனால் இவனால் தாங்க முடியாமல் இனிமேல் நான் உன்னை கூப்பிட மாட்டேன் போ அப்படின்னு சொல்கிறேன். இனிமேல் கூப்பிட்டினா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு முட்டுறாரு. நெக்ஸ்ட் சீனில் அடுத்த சீனில் என்ன நடக்கணும்னா, நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு வந்துட்டு ஒரு சிக்கன் கடை வச்சுருக்காருன்னு சொன்னால, அந்த கடைக்கு போனால் அங்கே வந்து ரொம்ப கும்பலாக இருக்கும். அவங்க அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்காரா, அப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறப்பா அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கு வந்து எங்கள் அப்பா வந்துட்டு உன்னை யாருமே இங்கெல்லாம் வர சொன்னது, நீ உன்னை போய் வெயிட் லிஃப்டிங் பண்ணணும்ல, நீ ப்ராக்டிஸ் எடுத்து நல்லா கோல்டு மெடல் வாங்குறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண, எதுக்கு இங்கே வந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா திட்டுவார். இல்லைப்பா கஸ்டமர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க, நீங்கள் வந்து சிக்கனை வறுத்து இது பண்ணி கொடுங்க, நான் போய் எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாள். நீ ஒன்றும் செய்ய வேணாம், நீ போ, அதான் உங்கள் அங்கிள் இருக்கான்ல அவன் பண்ணிக்குவான், நான் அவனை வச்சு வேலை வாங்கிக்கிறேன், நீ போய் நல்லா ட்ரெயின் பண்ணு, ஏமா இங்கே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண வந்துட்டு இருக்கோம்னா அவள் வந்து நம்ம ஹீரோயின் வந்து இல்லைம்மாப்பா உனக்கு உடம்பு சரியில்லைங்கப்பா அதனால தான் நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். ஹீரோ வந்துட்டு அவங்க ஜூனியர் பசங்களுக்கு வந்துட்டு ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லியிருப்பா, அதனால வந்து அந்த சிக்கன் வாங்கி தர அப்படின்னு சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோயின் தான் சிக்கன் கடை வச்சுருக்காங்களோ, அவன் வந்துட்டு அவங்க கடையில் தான் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருப்பான். ஆனால் அவனுக்கு தெரியாது அவங்க கடையில் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு. கரெக்டாக ஹீரோயின் வந்துட்டு சிக்கன் சொல்லிட்டு வருவா. இவங்க இவ்வளோ ரொம்ப லேட் ஆகிடும், இவங்களாம் பசியில் இருப்பாங்க, சிக்கன் சவுண்டு கிட்டனே நாங்கள் தான் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாள். கரெக்டாக ஹீரோயின் பார்த்தோன்னா நம்ம ஹீரோவுக்கு அவள் கூட கொஞ்சம் நேரம் இருக்கணும்னு தோணும். அதனால் வந்துட்டு அவன் சிக்கன் காசு கேட்பான். அதுக்கு வந்து ஹீரோ வந்துட்டு நில்லு, நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் சிக்கன் காசு கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாள், நீங்கள் வேணால் சாப்பிடுங்க, இந்த காசை நானே பே பண்ணிக்கிறேன், எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அதனால் ஹீரோயின் வந்து கோவமாக உன் காசு வேண்டாம், நீ என்னோடய ஃப்ரெண்டு தானே நானே கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாள். ஆனால் அவள் கொஞ்சம் காசு இல்லாமல் தான் இருப்பாள். எங்கள் அப்பா சிக்கன் கடை வச்சுருந்தாலும் நம்ம ஹீரோ வந்துட்டு நில்லு நான் தரேன் அப்படின்னு ஓடியாருவான். இல்லை உன் காசு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து வண்டி எடுத்துகிட்டு வேகமாக போயிடுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.